Good morning. Good morning, sir. Good morning. Okay. ஏல சிஸ்டத்துல கனெக்ட் பண்ணிருக்கீங்களா? Good morning, sir. போன்ல. Good morning. System தான் sir. சிஸ்டம். ஓகே, ஸ்கிரீன் Sir, ஷேர் mobile. பண்றீங்களா? ராகுல் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. பண்ணிக்கிறேன். ஓகே. சோ ரைட். நேத்து ஃப்ளட்டர் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. சரி ரைட். இப்போ அந்த இது ஓபன் பண்ணுங்க. எங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த ஃபோல்டர் எஸ்ஆர்சி ஃபோல்டர். ஓகே ஓகே. ஓபன் பண்ணுங்க. இல்ல ஃப்ளட்டர் ஓபன் பண்ணு. பின் ஓபன் பண்ணு. இல்லையே. ஃபைல் முழுசா வரல இல்லையே. ஃபைல் முழுசா வரல. ஏன்னா இங்க வந்து சில இதெல்லாம் இருக்கும். கேட்ச் ஓபன் பண்ணுங்க. ஸ்டேபிள் வெர்ஷன் தான். ஓபன் பண்ணுங்க. இதுங்களா சார்? அது ஓபன் பண்ணுங்க. அதுக்குள்ள என்னென்ன ஃபைல் இருக்கு பார்த்து ஓபன். பின் ஓபன் பண்ணுங்க. மிஸ் ஆயிருக்கு. சரி பரவாயில்ல. இந்த போட்டு பேக் பேக். அந்த ஃபைலை காப்பி பண்ணுங்க. மேல கம்ப்ரஸ் ஆன ஃபைல் இருக்குல்ல, ஃப்ளட்டர் பின். இது எப்பவுமே இந்த மாதிரி தப்பு நடக்கும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ண மேல அதை காப்பி பண்ணு. காப்பி பண்ணி ஓகே சார். பண்ணிட்டீங்களா? Okay, sir. சி டிரைவ் போங்க. அந்த எஸ்ஆர்சின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது இல்ல, அதை டெலீட் ஆமாம். பண்ணிருக்கேன். இதை பேஸ்ட் பண்ணுங்க. Okay. கண்டினியூ கொடுங்க. ஓகே. இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. கீழே எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கீழே கீழே இருக்கு. அந்த எக்ஸ்ட்ராக்ட் லேஅவுட். ஓகே ஓகே பரவாயில்ல. ஆகட்டும். வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஃபைலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா முழுசா காப்பி ஆகாது. ஓகே ஓகே. அதனால என்னன்னா, நம்ம எந்த ஃபோல்டர்ல வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணமோ அந்த ஃபோல்டர்ல தான் வச்சு இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே. கிட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. பண்ணிட்டீங்க. சரி சரி. ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த இன்ஸ்டாலேஷன், இந்த பாத் செட்டப்ஸ் வந்து பேசிக்ஸ் திங்ஸ். இது மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் இதா இருக்கும். ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சுங்க. பண்ணிட்டீங்க. பண்ணியாச்சு. பண்ணிட்டீங்களா பண்ணலையா? பண்ணியாச்சு பண்ணியாச்சு. பண்ணியாச்சு. சரி ஓகே. ஓகே ஓகே இருக்கட்டும் இருக்கு.
ஓகே. ஸோ ஓகே. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கு வந்து என்வாயன்மென்ட் வேரியபிள்ல பாத் செட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகேங்க சார். அந்த Flutter இதுக்கு ஃபோல்டர் தனியா ஓப்பன் பண்ணி ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம்னா? அதெல்லாம் வேண்டியதில்ல. ஓப்பன் பண்ணுங்க. அதுல பின்ன மட்டும் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே. வெயிட். அந்த பாத்த மட்டும் காப்பி பண்ணிக்கோ. என்வாயன்மென்ட் வேரியபிள் போ. வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. மேல பாத் இருக்குது. அதை செலக்ட் பண்ணுங்க. அதை கொடுத்து பாத் கொடுத்து எடிட் கொடுங்க. இதை டெலீட் பண்ணிருங்க. இப்ப லாஸ்டா ஒன்னு ஆட் பண்ணிருங்க. டெலீட் பண்ணு. இல்ல ஓகே கொடுத்துட்டு அதுல பாருங்க. நியூ கிடையாது. எடிட் அதுல 3வது இருக்கு. டெலீட். ஓகே. வெயிட் பண்ணுங்க. வெயிட் ஓகே கொடுங்க. இதுல இன்னொரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அந்த இதோ இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்களா கிட் ஒன்னு இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்க. ஆமா ஆமா. அதை ஓபன் சார். அதை ஓபன் பண்ணுங்க. இங்க இல்ல, அந்த சிஸ்டத்துல போய் ஓபன் பண்ணுங்க. இங்க வேற ஆட் பண்ணி பாத் கொடுத்துருங்க. அந்த பாத் இத கிட் பாத். ஓகே. இந்த பாத் அங்க இதுலயே ஆட் பண்ணிக்க. மேல ஆட் பண்ணு. ஓகே. அநேகமா இதுல இருந்து காப்பி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகும். எடிட் கொடுத்து இதுல ஆட் பண்ணு. ஓகே. ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க. இப்ப சிஎம்டி க்ளோஸ் பண்ணுங்க. எப்பவுமே ஒரு டைம் பண்ணும்போது சிஎம்டி க்ளோஸ் பண்ணிட்டு தான். இப்ப கொடுங்க Flutter டாக்டர். வெயிட் பண்ணுங்க. ஸோ வந்து என்னன்னா, இப்போ வந்து Flutter டாக்டர்னு கொடுக்கும்போது, ஸோ இது வந்து சில விஷயங்களை வந்து கலெக்ட் பண்ணி பார்க்கும். விஷயம்ல என்னென்னலாம் Flutterக்கு வந்து கான்ஃபிகர் ஆயிருக்கு, ஸோ என்னெல்லாம் கான்ஃபிகர் ஆகல, எல்லாமே எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஸோ இது கொடுக்கக்கூடிய ரிசல்ட் தான் நமக்கு முக்கியம். இந்த ரிசல்ட்ல ஓரளவுக்கு சிலதெல்லாம் ஓகே அப்படின்னா பிரச்சனை இல்லை. சின்ன சின்ன ஒரு இந்த விசுவல் ஸ்டுடியோன்னு கேட்கும், இந்த C++, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? ஆனா மத்ததெல்லாம் சரி பண்ணணும். அது கொடுக்கக்கூடிய எரர் ரிப்போர்ட் படி நம்ம அதை சால்வ் பண்ணணும். இதுதான் வந்து பிரைமரி Flutter. ஒரு Flutter டெவலப்பரோட பிரைமரி திங்ஸ். ஆக்சுவலி வந்து இது வரைக்கும் தான் இது கஷ்டம். Flutter இந்த ஸ்டேஜ் தாண்டுற வரைக்கும் தான் சுத்தி விடும். ஒன்ஸ் இந்த ஸ்டெப்பை தாண்டிட்டீங்கன்னா அப்புறம்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஈஸியா தான் இருக்கும். ஓகே. சரி, இது ஆகட்டும். நர்மதா சார். நர்மதா, நம்ம ப்ராஜெக்ட் அந்த இதெல்லாம் பாத்தீங்களா? நேத்து என்னென்ன பண்ணீங்க? சார் நேத்து நீங்க ஹூப்ஸ் பார்க்க சொன்னீங்கங்க சார், அதுதான் சார் பார்த்தேன். ஹூப்ஸ்ல எத்தனை ப்ரோக்ராம் டாட்ல ரன் பண்ணீங்க? ரன் பண்ணி பார்க்கலீங்க சார், அந்த இப்போதைக்கு அது கான்செப்ட் லோட் மட்டும் ஆகும். பார்த்தீங்க சார். அப்புறம் அந்த கமெண்ட்ஸ் பார்க்க சொன்னீங்க சார், கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேங்க சார். கமெண்ட்ஸ்ல எடுத்து வச்சிருக்கீங்க. சரி சரி சரி. ஓகே. கொஞ்சம் வேகமா போகணும். சரிங்களா? நிதானமா போகக்கூடாது. கொஞ்சம் வேகம் வேணும். ஓகே. அதே மாதிரி டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு டாபிக்ஸா வந்து லேர்ன் பண்ணுங்க. ஓகே. சப்போஸ் ஃபுல்லா டைம் கிடைக்கலனாலும் 5 to 10 மினிட்ஸ் கிடைச்சதுனாலும் அந்த 5 to 10 மினிட்ஸ் ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகேங்க சார். அத நீங்க ப்ராப்பரா ஒர்க் பண்ணீங்கன்னா தான் நம்மால அந்த ஆப்பை வந்து டிசைன் செய்ய முடியும். ஓகே. ஏன்னா ஆக்சுவல் நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ்ல வந்திருக்கு இப்போ.
விஷயம் என்னன்னா நம்மகிட்ட ஃப்ளட்டர் டெவலப்பர் இல்ல. இருந்த பையன் அவன் வந்து இன்னும் பிசினஸ் வேற ஒரு மொபைல் சர்வீஸ் பிசினஸ் மொபைல் ஷாப் ஒன்று ஆரம்பிச்சாங்களா, அதுலயும் கொஞ்சம் பிஸி ஆயிட்டான். ஓகே, ஃப்ளட்டர் டெவலப்பருக்கு இப்ப நம்மகிட்ட ஆள் இல்ல. ஓகே, ஸோ நார்மலா. ஓகே, ஸோ இப்போ அதனால நீங்க தான் அதை வந்து கொஞ்சம் இது பண்ணணும். அதனால கொஞ்சம் வேகமா கொண்டு வரணும். புரிஞ்சுதுங்களா? ஓகேங்க சார். ஓகே, சரி. இப்ப வேற என்ன ஃப்ளட்டர்ல நீங்க பண்ண வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, ஃப்ளட்டர்ல வந்து இந்த பேசிக்கா சில கான்செப்ட்ஸ், ரொம்ப பேசிக்கான சில கான்செப்ட்ஸ். இப்போ மெயினா அந்த ஏபிஐ எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், மெயினா அதுதான் ரொம்பவும் முக்கியமானது ஃப்ளட்டர்ல. புரியுதுங்களா? ஜேசான். ஓகே, ஜெய்சான் ஃபைல எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு ரெக்கார்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் படிக்கணும். ஏபிஐஸ், ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐஸ், போஸ்ட்மேன், அந்த மாதிரி ரிலேட்டட் எல்லாம் படிக்கணும். நேற்று குரூப்ல ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அனுப்பிச்சிருந்த பாத்தீங்களா? மொபைல் ஆப் டெஸ்டர்னு சொல்லி, அதாவது ஆப் டெஸ்டர். ராகுல், நீங்க பாத்தீங்களா டெலிகிராம்ல? இல்ல சார். பார்க்கணும். சரியா? அப்பப்ப நோ அதுல என்ன சார். போடுறேன், ஓகே. என்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வருது, ஃப்ளட்டருக்குன்னு சில ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கு. ஓகே, அதெல்லாம் தான் முக்கியம். ஓகே, ஸோ அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் படி நம்ம கரெக்டா செய்யணும். அப்பதான் வந்து நம்ம வந்து இதை வந்து ப்ராப்பரா அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ என்ன கேட்டிருக்கு? கமாண்ட் லைன் டூல் மிஸ்ஸிங், லைசன்ஸ் மிஸ்ஸிங்னு கேட்குது. ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. ஹலோ, விட்டாச்சுங்களா? சரிங்க. ஓகே, ஓகே. ஆமாங்க. ஓகே, ஓகே, ஃபைன். இதுல என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ நியூ ப்ராஜெக்ட்ஸ்னு கிளிக் பண்ண. சும்மா சும்மா ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் மேல செலக்ட். எம்டிஆர் ஏதாவது பேசிக் வியூல செகண்ட் ஒன், தேர்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ நாம கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. சும்மா அது இதுக்காக தான் பண்ண போறோம். அது ஆக்சுவலி அந்த கான்ஃபிகரேஷன் மாற்றணும். அதெல்லாம் இருக்கட்டும், மறுபடியும் இதுல என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி இதுதான் வந்து அந்த நேம், பேக்கேஜ் நேம் இதெல்லாம் கொடுக்குறோம் பாத்தீங்களா? செலக்டிங் லாங்குவேஜ் ஜாவா, காட்லைன். ஓகே, நீங்க ஃப்ளட்டர் படிக்கிறதுனால நிச்சயமா நீங்க ஜாவாவை பத்தி கொஞ்சம் பேசஸ் எல்லாம் கொஞ்சம் வரும். ஓகே, ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம அதெல்லாம் பண்ணுவோம். அதனால வந்து ஜாவா மாத்திக்கங்க. காட்லைன் பேர்ல ஜாவா மாத்திக்கங்க. காட்லைன் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். அது பேர்ல என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இது மாத்திக்கங்க. தென் வந்து மீதி எல்லாம் ஓகே. இது வந்து மினிமம் எஸ்டிகே வெர்ஷன். இந்த வெர்ஷன் இருந்தாதான் வந்து இந்த ஆப் எல்லாம் வந்து அந்த மொபைலுக்கு சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. இதுல வந்து அப்ராக்சிமேட்டா 96% டிவைஸ் சப்போர்ட் ஆகும். அதுல என்ன சொல்லியிருக்காங்களோ ரெக்கமெண்டேஷன் இது வந்து எடுத்துருங்க. அது பில்ட் எடுக்கிறதுக்காக இது பண்ணிருக்கோம். ஓகே, பினிஷ் கொடுத்துருங்க. ஆக்சுவலி நாம வேற பர்பஸ்க்காக இது ஓப்பன். இப்போ நம்ம ஓப்பன் பண்றது ஆப் கிரியேட்டர் பண்றதுக்காக இல்லை. பினிஷ் கொடுங்க. ஒரு என்வாயன்மெண்ட் ஒன்று செட் பண்ண வேண்டியது. குறிப்பா அந்த கமாண்ட் லைன் டூல் வந்து ஆண்ட்ராய்டு எஸ்டிகேல இருக்கு. ஓகே, ஆண்ட்ராய்டு எஸ்டிகேல அதை எனேபிள் பண்ணணும். அது வந்து என்னன்னா அதுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் ஆகி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கும். அப்படி கிரியேட் ஆயிருந்ததுனா தான் இங்க எஸ்டிகே ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த எஸ்டிகே ஓப்பன் ஆச்சுன்னா தான் நம்ம அதை வந்து சரி செய்ய முடியும். ஓகே, புரிஞ்சுதுங்களா? இங்க ஒன்னு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அப்போ வந்து அதனுடைய ரிலேஷன்ஷிப் எஸ்டிகே வந்து ஆண்ட்ராய்டு எஸ்டிகேன்னு ஒன்று இருக்கும். அது ஓப்பன் ஆகணும். அந்த அதுக்குள்ள கமாண்ட் லைன் ஒன்று இருக்கும். அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு அந்த இதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். புரியுதுங்களா? அதுக்காக இந்த ஸ்டெப்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸும் கிடையாது, கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி இதுல உள்ள கோடெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். இந்த கோடெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும், ஆனா ரொம்ப ஈஸி.
ஸோ பேசிக்கா வந்து நீங்க ப்ராப்ளத்தை எப்படி பாக்குறீங்கிறதா இங்க ரொம்ப முக்கியம். பிரச்சனையை வந்து நீங்க மேத்தமெட்டிக்கலா தான் அப்ரோச் பண்ணணும். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னா ஒரு மேத்தமெட்டிக்கலா தான் அந்த பிரச்சனையை நீங்க பார்க்கணும். ஓகே, அந்த மேத்தமெட்டிக்ஸ்க்கு நான் என்ன சொல்றேன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? உங்களுக்கு ஒரு கிளைண்ட் ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க. ஓகே நர்மதா, நான் என்ன ஓகே சொல்றேன்னு புரியுதா? புரியுதுங்க சார். நான் ஒரு ப்ராப்ளத்தை கிளைண்ட் கொடுக்குறாங்க. கிளைண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அல்லது நான் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டா நீங்க ஃபர்ஸ்ட் மேத்தமெட்டிக்கலா தான் இதை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நீங்க பாக்குறது மேத்தமெட்டிக்கல் மாடல் தான் பார்க்கணும். ஏன்னா நீங்க மேத்தமெட்டிக்கல் மாடல்ல தான் படிச்சிருக்கீங்க. ஓகே, எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம எப்படி சால்வ் பண்றோம்? மேத்தமெட்டிக்கல் மாடல் தான் சால்வ் பண்றோம். அப்போ மேத்தமெட்டிக்கல் மாடல் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனதுக்கு அப்புறம் தான் அதுக்கு வந்து ரிலேட்டடான அல்காரிதம் என்னன்னு செலக்ட் பண்ணணும். அதுக்கு பேர் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே, அதுக்கு பேர் வந்து என்னது? டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர். டேட்டா ஸ்ட்ரக்சர் வழியா டேட்டா அதனுடைய ஸ்ட்ரக்சர். அல்காரிதம் என்னங்கிறதையும் மேத்தமெட்டிக்கல் மாடல்ல இருந்து டேட்டா ஸ்ட்ரக்சரை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை வந்து ப்ரோக்ராமேட்டிக்கா அப்ரோச் பண்ணணும். அப்பதான் நம்ம அதை சால்வ் பண்ணணும். ஓகே சரி. ஸோ இதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இங்க இதுல வந்து எஸ்டிகேன்னு சொல்லி ஏதாச்சும் இருக்குங்களா? லோட் ஆயிட்டு இருக்கு. மேல எஸ்டிகேன்னு இருக்கான்னு பாருங்க. ஆண்ட்ராய்டு எஸ்டிகே இனி மெனு எல்லாம் மாறி இருக்கு. ஸோ ஆண்ட்ராய்டு எஸ்டிகேன்னு சொல்லி ஏதாவது மெனு வந்துருக்கான்னு பாருங்க. வெர்ஷன் கண்ட்ரோல் இதெல்லாம் இல்லை. ஓகே, லோட் ஆயிட்டு இருக்கு. ஆண்ட்ராய்டு எஸ்டிகே இந்த பக்கம் மெனு மெனு பார ஒன்ன கூட காணும். அசிஸ்டன்ஸ் மோரை கிளிக் பண்ணுங்க. மோர்ல என்ன இருக்கு? மோர்னு தானே வந்தது இல்லையா? நத்திங். சரி, இந்த பக்கம் வாங்க. ஆண்ட்ராய்டு எஸ்டிகே Android SDK and tools of Windows Android SDK code changes. Okay. Version control layout build. Okay. இந்த பக்கம் வாங்க. இங்க இருக்கு பாருங்க. அந்த கடைசியில 3வது ஐக்கான் பாருங்க. இந்த பக்கம் ரோல் இந்த பக்கம் இல்ல, கடைசி 3வது ஐக்கான். டிவைஸ் மேனேஜர் அதை கிளிக் பண்ணு. கிளிக் பண்ண அது வரும். அதுல ஆண்ட்ராய்டு எஸ்டிகே வரும். இல்ல ஆண்ட்ராய்டு எஸ்டிகே வரணுமே. வேற பக்கத்துல பாருங்க. கீழே பாருங்க. கீழே ஒண்ணு இருக்கு பாருங்க. நான் 5வது ஒண்ணு இருக்கு. அது என்னது? ரன்னிங் டிவைசஸ் சார். ஓகே, ஆண்ட்ராய்டு எஸ்டிகேன்னு இருக்கும். ஆக்சுவலி எங்க மெனுஸ்ல இருந்தது காணோம். அது மெனு கிளிக் பண்ணுங்க. இந்த ஸ்கிரீன்ல அந்த மெனு கிளிக் பண்ணுங்க. மெயின் மெனு கிளிக் பண்ணுங்க. மெயின் மெனு ஒன்று வைக்கணும். இதுல வந்து பாருங்க. கீழே வாங்க. ஒவ்வொரு மெனுவா வாங்க. ஆண்ட்ராய்டு எஸ்டிகேன்னு ஒன்று பாருங்க. ஆண்ட்ராய்டு எஸ்டிகே ஹெல்ப். ஃபைல்ல இருக்காது. ஃபைல் மெனுல இருக்காது. ஃபைல் மெனுல இருக்காது. அது வந்து அந்த பில்டு டூல்ஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மெனுஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். ஒவ்வொரு மெனு என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நர்மதா புரியுதா? புரியுதுங்க சார். சார் அந்த லாஸ்ட்ல சர்ச் பட்டன் இருக்குல்லங்க சார், அதுல டைப் பண்ணா கிடைக்காதா? அதுல டைப் பண்ணா கிடைக்கும். பட் எல்லாமே ஒரு டைம் ரிவ்யூ பண்ணிட்டு போயிடலாம். வேற ஒண்ணு. அங்கே கிடைக்கும். பட் நம்ம வந்து அதுல எங்க இருக்குதுன்னு ஒரு பார்த்துருக்குல்ல. ஸோ அதுக்காக டூல்ஸ்ல இருக்கு. SDK எஸ்டிகே manager. மேனேஜர். எஸ்டிகே மேனேஜர் எஸ் டூல்ஸ்ல தான் இருக்கும். எஸ் கிளிக் பண்ணுங்க. ஓகே, இல்ல மேல வந்து பாருங்க எஸ்டிகே டூல்ஸ்னு இருக்கா? அதை கிளிக் பண்ணுங்க. எஸ்டிகே பிளாட்ஃபார்ம்ஸ் பக்கத்துல எஸ்டிகே டூல்ஸ் அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, அந்த பாருங்க கமாண்ட் லைன் இன்புட் லேட்டஸ்ட் ஒன்று இருக்கா? அது செக் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஓகே கொடுங்க. போதும் போதும் போதும். அப்ளை கொடுங்க.
அப்ளை அப்ளை அப்ளை. ஓகே 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 ஓகே. ஏன் 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 இவ்வளவு பதறீங்க? அப்ளை. நாங்க இப்படிதான் சொல்லுவோம். கிளைண்ட் அப்படிதான் சொல்லுவாரு. சரியா? பதறக்கூடாது, கவனமா இருக்கும். சரியா? ஓகே. சோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, அந்த ஃப்ளட்டரோட டாக்டரை வந்து செக் பண்றோம். ஆக்சுவலி வந்து அதுல கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க. அப்ப இது வந்து என்னன்னா, அதுல ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறது வந்து அந்த கமாண்ட் லைன் வந்து ரன் ஆகல அப்படின்னு சொல்லிடுச்சு. அதான் அதனுடைய பிரச்சனைன்னு சொல்லிடுச்சு. இப்ப அந்த கமாண்ட் லைன் ரன் ஆயிடுச்சு அப்படின்னா, அடுத்தது அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷன்ஸ் வந்து அது கொடுக்கும். அப்போ அந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகி அடுத்த ப்ராப்ளத்தை எடுத்துட்டு வரும். அதுக்கு அடுத்தது வந்து ஆண்ட்ராய்டோட லைசன்ஸ் இஷ்யூ. அதாவது என்னன்னா, இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவும் ஃப்ளட்டரும் கனெக்ட் ஆகும் ஒரு இடத்துல. ஓகே. அப்போ வந்து என்னன்னா, இதுக்கும் அதுக்கு ஒரு லைசன்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு. இந்த லைசன்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். புரிஞ்சுதுங்களா? சோ அதான் வந்து இதனுடைய இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகே. அப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பரா கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோல ஆப் டெவலப் பண்ண போறதே கிடையாது. நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே விஎஸ் கோட்ல தான் பண்ண போறோம். ஓகே. விஎஸ் கோட்ல வச்சு நம்ம எடிட் பண்ணி வேணுங்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ண போறோம். பேசிக்கா எல்லாமே ஓகே. பண்ண போறோம். சோ அதுதான் நார்மலான விஷயம். மீட்டிங் இருக்குமா? ஓகே. சோ இது இன்ஸ்டால் ஆகிட்டு ஒரே நிமிஷம். இதுல ஆண்ட்ராய்ட் லைசன்ஸ் ஸ்டேட்டஸ் அன்னோன் இருக்கு சார். திரும்ப பிளட் டாக்டர் ரன் பண்ணுங்க. விசுவல் ஸ்டுடியோ. ஓகே. சோ நெக்ஸ்ட் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஓபன் பண்ணுங்க. ஓகே. சரி வேண்டாம் வேண்டாம். அந்த இதுல ஓபன் பண்ண, அந்த கமெண்ட் ஃப்ரண்ட் ஓபன். ஓகே. சோ அந்த அந்த ரன் போட்டு ஃப்ளட்டர் டாக்டர் டபுள் ஐஃபன் ஆண்ட்ராய்டு லைசன்ஸ்னு ஒரு லைன் இருக்குல்ல, ரன். அந்த ஆண்ட்ராய்டு டூல் செயின்ல ஒரு எரர் இருக்கிற மாதிரி காமிக்குது பாத்தீங்களா? அதை அப்படியே காப்பி பண்ணுங்க. ஃப்ளட்டர்ல இருந்து அதை காப்பி, அதுல இருந்து அந்த லைசன்ஸ் வரைக்கும் காப்பி பண்ணுங்க. இதுல கண்ட்ரோல் சி ஒர்க் ஆகாது சார். இல்ல காப்பி ஆயிக்கும். ஓகே. பேஸ்ட் பண்ணுங்க. கீழே கமெண்ட்லயே பேஸ்ட் பண்ணுங்க.
இதுக்கு எல்லாத்துக்கும் அக்செப்ட் கொடுத்துருங்க. லைசன்ஸ் கேக்கும் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிருங்க. ஓகே, ரெபாசிட்டரி கால் ஆகி வந்து என்ன பண்ணுவோம்னா அக்செப்ட் கேட்கும். அவ்வளவுதான். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுன்னா போதும். மீதி எல்லாம் அதுவே எடுத்து எஸ் கொடுத்துருங்க. எல்லாத்துக்கும் ஒய் தான். எஸ், லைசன்ஸ் அக்செப்ட் பண்ணு. ஒய். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இவங்க நிறைய லாஸ் வச்சிருக்காங்க. இந்த லாஸ் எல்லாத்துக்கும் நாங்க அக்செப்ட் பண்றதுன்னு அர்த்தம். அதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, சரி, ரைட். இப்போ வந்து என்ன செய்யறீங்க அப்படின்னா விஎஸ் கோட் ஓபன். ஓகே, இதுல போயிட்டு நியூ ஃபோல்டர், ஓபன் ஃபோல்டர்னு ஒண்ணு கொடுங்க. ஏதாச்சும் ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்ணுங்க. டி டிரைவ் ஆர் எஃப் டிரைவ் செலக்ட் பண்ணுங்க. ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஏன்னா டி டிரைவ் செலக்ட் பண்ணிக்க, அங்க வச்சுட்டு ஒரு ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட்னு கிரியேட் பண்ணுங்க. ப்ராஜெக்ட்ஸ், ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, அதை ஓபன் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, குட். ஸோ இப்போ என்ன செய்யறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்டோட ஃப்ளோ வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கிறதுக்காக சொல்றேன். சரிங்களா? டெர்மினல் ஓபன் பண்ணுங்க. இது கீழே டெர்மினல் இருக்கு. ஐ ட்ரஸ்ட், எஸ் செக் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்க. எஸ், ஐ ட்ரஸ்ட். ஓகே, பண்ணிட்டீங்களா? அடுத்தது வந்து என்ன செய்யறீங்க அப்படின்னா ஓகே, இங்க டெர்மினல் இருக்கு. சார் ஃபைல்ல டெர்மினல் இருக்குங்க சார். அங்க ரன் பக்கத்துலயே அந்த 3 டாட் இருக்குல்ல, இங்கேயே டெர்மினல் இருக்கு. அது 3 டாட் பக்கத்துல நியூ டெர்மினல் ஓபன் பண்ணிட்டீங்களா? அந்த 3 ஓகே. டெர்மினல் வந்துருச்சு. ஸோ இந்த டெர்மினல்ல டைப் பண்ணுங்க ஃப்ளட்டர். டைப் பண்ணுங்க ஃப்ளட்டர் கிரியேட் ஸ்பேஸ் விட்டு மை ப்ராஜெக்ட் அல்லது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஏதோ ஒன் டைப். ப்ராஜெக்ட். என்டர். வெயிட் பண்ணுங்க. ஓகே, என்னாச்சு அப்படின்னா ஃப்ளட்டர் வந்து இதுல வந்து என்ன கான்ஃபிகர் ஆகாம இருக்கு. எதுல கான்ஃபிகர் ஆகாம இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல கான்ஃபிகர் ஆகாம இருக்கு. ஸோ மேபி ஃப்ளட்டர் ஸ்பெல்லிங் கரெக்ட் தானே? இல்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது எரர் இருக்கு. ஓகே, சரி. சாட் ஜிபிடி ஓபன் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் ஓகே, நமக்கு அந்த செட்டப்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் வந்து என்ன, அந்த எரர் மெசேஜ் எல்லாம் தூக்கி போட்டோம்னா அது என்னன்னு சீக்கிரம் சொல்லிடும் நமக்கு. நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. லாகின். ஓகே, ஓகே, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ அது என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருங்க ஒண்ணும் இல்ல. சாட் ஜிபிடி ஓபன் பண்ணிட்டீங்களா? அதுல வந்துட்டு நான் சொல்ற மாதிரி டைப் லாகின் பண்ணுங்க. ஓகே, லாகின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன செய்யறீங்க அப்படின்னா how to create ஓகே கொடுத்துருங்க. how to create hello world projects in Flutter. how to create hello world projects in Flutter. projects in GitHub in Flutter. ஓகே, சோ இது கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே, கிரியேட் ஃப்ளட்டர் ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. சரியா? சரி, ரைட். மேல போங்க.
மேல போயிட்டு அந்த ஒரு லைனை காப்பி பண்ணுங்க. கிரியேட் ஃபிளட்டர் ஹலோ வேர்ல்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை காப்பி பண்ணுங்க. அங்க இல்ல கமெண்ட் இது இல்ல, இது ஆல்ரெடி ஆன்சர், இது நமக்கு தேவை. அதுல ஒரு கமெண்ட்ஸ் மாதிரி காட்டி இருந்தது இல்லவா? இதுங்களா சார்? இல்ல நான் அந்த இது போங்க, சாட்ஜிபிட்டியே போங்க, கீழே வாங்க, ஸ்டெப் 3 வாங்க, ஸ்டெப் 3 இதை காப்பி பண்ணுங்க. அங்க கோட் காப்பின்னு இருக்கு, காப்பி கோட், அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஸோ சிஎம்டி ஓபன் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். சிஎம்டி ஓபன், ஆக்சுவலி விஎஸ் கோட்ல அது இதாகல. சிஎம்டி ஓபன் பண்ணுங்க. இங்க இல்ல இங்க வேண்டாம். ஓகே, இங்கே கிரியேட் பண்ணிட்டீங்களா, பரவாயில்ல, இருந்து போதும். சரி பரவாயில்ல, விடுங்க. ஓகே, அது ஆக்சுவலி வந்து இங்க கிரியேட் ஆயிடுச்சு இதே யூசர்ல. ஓகே, ஆக்சுவலி நம்ம லொகேஷனை மாத்தி நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஃபிளட்டர் ப்ராஜெக்ட். ஓகே, இதுல வந்து என்னன்னா ஒன்லி நம்ம சிம்பிளா இப்ப வந்து ஒரு ப்ராஜெக்ட்டை மட்டும் தான் கிரியேட் பண்ணோம், தென் ரன் பண்ணி பார்ப்போம், அவ்வளவுதான், வேற எதுவுமே பண்ணல. ஓகே, நத்திங் வி ஆர் டூயிங். அதுக்கடுத்து அதுவே சொல்லியிருக்கு பாருங்க. இதெல்லாமே வந்து டாட்டை பொறுத்தவரையில என்னன்னா, இப்போ வரக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் ப்ரோக்ராமிங் பேசும். அப்போ வந்து நம்ம அடுத்து என்ன சொல்லிருக்கு, சிடி ஹலோ வேர்ல்டு டைப் சொல்லியிருக்கா. அடுத்தது ஃபிளட்டர் ரன், அதே மாதிரி டைப் சிடி ஹலோ வேர்ல்ட் தென் என்டர் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. ஃபிளட்டர் ஸ்பேஸ் ரன் என்டர் கொடுங்க. வெயிட் பண்ணீங்க அப்படின்னா ஃபிளட்டர் ரன் ஆகி குரோம்ல அவுட்புட் வர மாதிரி கேட்கும். அதுவே கேட்கும் என்னென்ன டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்குன்னு கேட்கும். நம்ம 1ன்னு செலக்ட் பண்ணுங்க. 1 இல்ல 2, சாரி 2 தான் குரோம். நம்பர் 2 கொடுங்க. ஓகே, இப்போ என்ன ஆகும்னா நமக்கு ப்ரௌசர்ல வந்து அவுட்புட் வெயிட் பண்ணுங்க. ஸோ இவ்வளவுதான், வெரி சிம்பிளான ஒரு விஷயம். ஓகே, ஃபிளட்டரோட ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராமை ரன் பண்றதுக்கான பேசிக் ஸ்டெப்ஸ் புரியுதுங்களா? ஸோ இதே விஷயத்த வந்து விஎஸ் கோட்லயே பண்ணுவோம். இந்த டெர்மினல் என்ன பண்றோமோ அதே தான் விஎஸ் கோட் டெர்மினல்லயும் பண்ண போறோம். அது ஏன் வந்து கனெக்ட் ஆகலைன்னா, ஒரு டைம் வந்து சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு திரும்ப ஓபன் பண்ணீங்கன்னா கனெக்ட் ஆயிரும், அந்த பாத் எல்லாம் கனெக்ட் ஆயிரும். ஓகே, விஎஸ் கோடோட நம்ம இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எதுவுமே ரீசெட் பண்ணல, அதனால வந்து விஎஸ் கோட் வந்து அதுல கான்ஃபிகர் ஆகாம. ஸோ ஒன்ஸ் ரீசெட் பண்ணிட்டு வரும்போது விஎஸ் கோட் அதுல கான்ஃபிகர் ஆயிரும், தென் ஓபன் பண்ணா கரெக்ட் ஆகும். சரியா? இப்போ என்னன்னா வெயிட் பண்ணுங்க, ஸோ அவுட்புட் வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து இதுதான் பேசிக்ஸ். ஓகே, ரொம்ப பேசிக் வந்து இதுதான். இப்போ ஃபிளட்டர்ல ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்றோம், அதை ரன் பண்றோம், அதை ப்ராக்டிஸ் பண்றோம், ஃபிளட்டரோட விஷயங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிட்டே வரோம். அட் த சேம் டைம் டாட்னா என்ன, டாட் ப்ரோக்ராம் எப்படி எழுதியிருக்கிறாங்க, எப்படி எல்லாம் எழுதலாம், அதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் என்ன, புரியுதுங்களா? ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கணும். ஓகே, அந்த டாக்குமெண்ட்ல இருந்து ஊப்ஸ் கான்செப்டுக்கான டாக்குமெண்ட் எடுத்துட்டீங்களா, கண்டுபிடிச்சிட்டீங்களா? இருக்குங்க சார். ஆனா நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குங்க சார். அதுல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணா யூஸ் பண்ணுங்க, எது ஈஸியா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதை எடுத்து. அதுல எல்லாமே இருக்கும், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட். ஓகே, உங்களுக்கு எது ஈஸியா புரியுதோ அதை எடுத்துக்கலாம், யுவர் சாய்ஸ். ஓகே, சோ ஊப்ஸ் கான்செப்ட்ங்கிறது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல சேம் தான். அது எல்லாத்துக்கும் சேம். ஊப்ஸ் பொறுத்தவரை எல்லாமே சேம், இது எல்லாமே சேம். அதாவது மேத்தமெட்டிக்ஸ் சேம், புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸ் தான், மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் சேம். மேத்தமெட்டிக்ஸை ஃபங்க்ஷனா மாத்திருப்பாங்க, அவ்வளவுதான், புரியுதுங்களா? பைத்தன்ல வந்து மேத்தமெட்டிக்ஸை ஃபங்க்ஷனா மாத்திருக்காங்க. ஓகே, ஸோ அது வந்து சேம், அது வந்து நார்மல். அப்போ வந்து ஒவ்வொரு டெக்னாலஜிக்கும் ஃபங்க்ஷனா மாத்திருப்பாங்க, அது சேம். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஊப்ஸ் கான்செப்ட் சேம். இதெல்லாம் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ். ஓகேங்களா? இதுக்கும் ப்ரோக்ராமிங்க்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஓகே, ஸோ ப்ரோக்ராம் வந்து அந்த ஒரு என்வாயன்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணும், அவ்வளவுதான், புரியுதுங்களா? ஓகே, ஆக்சுவலி நமக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் எல்லாத்தையும் நம்ம மேத்தமெட்டிக்ஸா தான் இங்க அப்ரோச் பண்ணுவோம். We are trying to resolving the issue via the mathematics. ஓகே, வயோ மேத்தமெட்டிக்ஸ்ல நம்ம சால்வ் பண்ண மட்டும்தான் நம்மளால எக்ஸாக்டா நம்ம என்ன எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எதிர்பார்க்கிறோமோ அதை கொண்டு வர வைக்க முடியும். ஓகே, இதுல நமக்கு நிறைய வகையான அவுட்புட் இப்ப நம்ம மேக்ஸ்ல நம்ம ஃபாலோ பண்ணுவோம் பாத்தீங்களா? ஒரு ப்ராப்ளத்தை பல மெத்தட்ல அப்ரோச் பண்ணலாம். ஒரு மெத்தட்ல ஒரு வகையான அவுட்புட் வரும், இன்னொரு மெத்தட்ல ஒரு வகையான அவுட்புட் வரும். சேம் இங்கே அதே மாதிரிதான், ஒரு ப்ரோக்ராம் இப்படிதான் சால்வ் பண்ணணும் இல்ல, we have the multiple method to resolving that issues அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதுல. ஓகே, ஸோ இதான் வந்து விஷயம். ஸோ இப்போ நீங்க இதெல்லாம் இது மாதிரி பேசிக்கா, ஸோ இது மாதிரி இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஹலோ வேர்ல்டு ப்ராஜெக்ட் ரன் பண்ணிருக்கீங்க. ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற
ஒரு ஃபிளட்டரோட ப்ராஜெக்ட்ஸ். அப்ப இதை பேஸா வச்சுக்கிட்டு யூ ட்ரைங் டு எக்ஸிக்யூட் சம் மோர் சாம்பிள்ஸ், அடிஷன் ஆஃப் 2 நம்பர், புரியுதுங்களா? அடிஷன் ஆஃப் 2 நம்பர், Okay. சப்ட்ராக்ஷன் ஆஃப் 2 நம்பர். ஸோ பேசிக்கா பண்ணுவோம்ல சில விஷயங்கள், அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்ஸ். ஓகே, சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி பார்க்கணும். எல்லாம் ஆப்ரேட்டர்ஸும் ஃபர்ஸ்ட் பண்ணி பார்க்கணும். அடுத்தது டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணி பார்க்கணும். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன மெயினா பண்ணணும்னா அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் மெயினா பண்ணணும். டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் இதுல பண்ணி பார்க்கணும். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதுல பண்ணி பார்க்கணும். ஓகே, தென் அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது அடிஷனல் கிளாஸஸ் கிரியேட் பண்ணி பார்க்கணும். அடிஷனலா கிளாஸஸ் கிரியேட் பண்ணி பார்க்கணும். அந்த ஊப்ஸ் கான்சோல் என்னென்ன படிக்கிறீங்களோ அதெல்லாம் இதுல கொண்டு வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணணும். அதுதான் முக்கியமே, கோர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கோட் அடிக்கணும். ஓகே, கிளியரா? ஓகே. இந்த கோடெல்லாம் ஓகேங்க அப்படியே நீங்க சார். தேர்டனிங்னால வந்துடும், புரியுதுங்களா? அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்ல. கூகுள்ல இருந்து கோட் அடிக்கிறது எடுக்கிறது அதெல்லாம் மேட்டர் கிடையாது. நாம வந்து அந்த ஆர்கிடெக்ட் பண்ணி ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்துட்டு வரோம். அதுதான் இங்க பெரிய சவாலான ஒரு விஷயம். ஓகே, இல்ல 2 வகையான கோட் இருக்கு. ஒன்னு ஜென்ரேட் ஆகக்கூடிய கோட்ல வேலை செய்யுது, இன்னொன்னு நாம கோட் அடிக்கிறது. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ரெண்டுலயுமே ஸ்கில் இருக்கணும், புரியுதுங்களா? ஜென்ரேட் ஆன கோட கஸ்டமைஸ் பண்ணவும் தெரியணும், ஓகேங்க சார். பிளஸ் வந்து புதுசா ஒரு லாஜிக்ஸ் கோட் அடிக்கணும் அப்படின்னா கோட் அடிக்கவும் தெரியணும். இந்த மாதிரி லாஜிக்ஸ் எப்படி கோடு கொண்டு வரணும் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ வந்து இதுதான் இப்போ வந்து என்ன பண்ணுது, இப்போ நமக்கு நார்மலா தெரியுது. ஸோ வி கேன் ரன்னிங் தட் ஃப்ளட்டர் ரன்னு கொடுக்கும்போது நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸ் இது எல்லாமே மாறுது. இதே இதுல நம்ம வந்து எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். ஸோ எப்படி வந்து குரோம் வெப் ஆப் எப்படி மாத்துறது, நார்மல் ஆப் எப்படி மாத்துறது, விண்டோஸ் X64 எப்படி ரன் பண்றது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. ஓகே, ஸோ அப்போ வந்து ஒரே ப்ரோக்ராம் Okay. தான், வி கேன் ரன்னிங் த டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம். புரியுதுங்களா? ஓகே. ப்ரோக்ராம்ல ஓகே ஒண்ணுதான். நம்ம வெப் ஆப்பாவும் ரன் பண்ணலாம், மொபைல் ஆப்பாவும் ரன் பண்ணலாம். அவ்வளவு வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே. அந்த flutter.devன்னு ஒன்று இருக்கும், அதுல ஏகப்பட்ட பேக்கேஜஸ் இருக்கும். அந்த பேக்கேஜஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? இன்னைக்கு இதுல சம் சாம்பிள்ஸ் Okay. ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகேவா? ஓகே. 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 ஸோ ஓகே. சம் சாம்பிள்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இவ்வளவுதான் விஷயம். ஓகே, ஒரு டைம் வந்து நீங்க இது பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எப்படி இந்த வீக்குள்ள கொஞ்சம் இல்ல பேசிக்ஸ் எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நான் கொடுத்த அந்த ப்ராஜெக்ட்ஸ் கோட் கொடுத்துருக்கேன்லவா, ப்ராஜெக்ட்ஸ் கூட எல்லாமே ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, புரிஞ்சுதா? ப்ராஜெக்ட்ஸ் கோட வந்து ரிவ்யூ பண்ணுங்க. ப்ராஜெக்ட்ஸ் கோட ரிவ்யூ பண்ணி அதை வந்து சால்வ் பண்ண பாருங்க. ஓகே, கிளியரா? ஓகே சார். அதுல ஏதாச்சும் காம்ப்ளெக்சிட்டி Okay. இருந்ததுனாலும் சொல்லுங்க, தென் பார்த்து. ஓகே. ஓகே, சரியா? ஓகே. தென் அதை மட்டும் நீங்க சால்வ் பண்ணிருங்க. ஓகே ஓகே. ஓகே. ஓகே 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 ஓகே, தேங்க்யூ. ஓகே கண்ணா, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.